சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் அரசு கல்லூரி மாணவிக்கு கத்தி குத்தானது நேர்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்த மாணவியை கத்தியால் குத்திய நபர் யார்? இதற்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம். பழைய பேருந்து நிலையத்தில் அரசு மகளிர் கல்லூரி மாணவிக்கு தற்போது கத்தி குத்து விழுந்திருக்குது. இவரை கத்தியால் குத்திய வாலிபரும் தன்னை கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. சேலம் அருகே உள்ளது ஆட்டையாம்பட்டி. இந்த ஊரை சேர்ந்தவர் மோகனப்பிரியன். இவர் ஐடிஐ படித்துவிட்டு தற்போது வேலை தேடி கொண்டு வருகிறார். இவருக்கும் கல்லூரி மாணவிக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. தற்போது கல்லூரியில் படித்து வருகிறார். இன்று காலை வழக்கம் போல கல்லூரிக்கு செல்ல சேலம் பழைய பேருந்து நிலையத்திற்கு டவுன் பஸ்ஸில் வந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த மோகனப்பிரியன் தான் மறைத்து எடுத்து வந்திருந்த கத்தியை எடுத்து தரமாரியாக குத்தியுள்ளார். பின்னர் மோகனப்பிரியனும் தன்னை கத்தியால் குத்தி கொண்டார். இதை பார்த்த பொதுமக்கள் உடனே காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து டவுன் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து மோகனப்பிரியன் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இங்கே இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காதல் தோல்வியால் மோகனப்பிரியன் குத்தி இருக்கலாம் என தற்போது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து டவுன் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த கத்திக்குத்து சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.